الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவின் தலைப்பாக உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் நிலைத்திருப்போம் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா அடிப்படையின் கீழ் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது அது எந்த அடிப்படையில் பின்பற்ற வேண்டும், எந்த வழியை தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவான முறையில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, நேரான பாதை என்று சொல்லிவிட்டு ஃபத்தபிஊஹு, அந்த நேரான அந்த வழியை மாத்திரம் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தத்தபியூ சுபுல, பல வழிகளை பல பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, உங்களை சரியான அந்த வழியை விட்டும் உங்களை திருப்பிவிடும், பல வழியின் பக்கம் உங்களை பிரட்டிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனத்தில் 6வது அத்தியாயம் 153 வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? ஒரு வழி என்பது நேரான வழி ஒன்று இருக்கிறது. உலகத்தில் பல வழிகள் இருக்கலாம், பல கோட்பாடுகள் இருக்கலாம், இஸ்லாம் என்ற பெயரில் பல வழிகள் தோன்றிருக்கலாம். ஆனால் ஒரு வழி இருக்கிறது, அது நேரான வழி. அந்த நேரான வழியை மாத்திரம் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வழியும் சரி, அந்த வழியும் சரி, அந்த வழியும் சரி என்று எல்லா வழியும் சரி என்று சொன்னீங்கன்னா ஒரு நேரான வழியை உங்களை திசை திருப்பி அப்படி சரியான வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு தோணியில் தான் காலை வைத்து இருக்க வேண்டும், ஒரு வழியில் தான் இருந்து நாங்கள் வாழ வேண்டும், அது நேரான வழியில் இருந்து வாழ வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் சொல்லுகிற அழகான ஒரு செய்தி. அந்த அந்த வழியை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட வழி என்று கேட்டால், அந்த நேரான வழியை பொறுத்த வரைக்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் வஹியை மாத்திரம் உள்ளடங்கக்கூடிய அந்த வழி. நேரான வழி என்றால் என்ன? அது முழுக்க முழுக்க வஹியை மாத்திரம் சுமந்த வழி, வஹியை தவிர வேற எதையும் பின்பற்றாத வழி. அப்படிப்பட்ட அந்த ஒரு வழியை தான் பின்பற்ற வேண்டும், அதான் நேரான வழி. வஹியை மாத்திரம் பின்பற்றுகின்ற வழி என்றால் என்ன? சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவோம், அவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அது வஹிதான்னு சொன்னால் அது நேரான வழியிலிருந்து அது தடம் புரண்டும். இமாம்கள் சொன்னதும் நேரான வழிதான், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட அந்த வழியை நாம் பின்பற்றுவோம் சொன்னால் அது நேரான வழி கிடையாது. அப்போ இமாம்கள் சொன்ன வழியாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒட்டுமொத்த உலமாக்கள் சேர்ந்து சொல்லுகின்ற வழியாக இருந்தாலும் சரிதான், மெஜாரிட்டியாக பின்பற்றுகின்ற ஒரு வழியாக இருந்தாலும் சரிதான். இந்த வழியை நீங்கள் அளவுகளாக பின்பற்றக்கூடாது. எது முழுக்க முழுக்க அந்த வழி வஹியை மாத்திரம் சுமந்த வழி, இந்த வழி தான் நேரான வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வஹியை மாத்திரம் சுமந்த வழி என்றால் என்ன? வஹி என்றால் எதை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வஹி என்றாலே அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டது. அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டது என்பது இரண்டு வகையாக இருக்கிறது, குர்ஆனாகவும் ஹதீஸாகவும் இருக்கிறது. இப்போ ஹதீஸுகளை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது நபிகள் நாய் முன்னிலையிலே, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் முன்னிலையிலே அந்த குர்ஆன் எழுதப்பட்டு விட்டது. நபிகள் நாய் முன்னிலையில் அந்த குர்ஆன் எழுதப்பட்டு விட்டது.
ஆனால் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாம அவர்கள் மரணித்து பல வருடங்களுக்கு பிறகுதான் அது எழுத்துருவதில் எழுதப்படுகிறது. காரணம், வாய் வழியாக இருந்த அந்த செய்திகள், ஹதீஸுகள் எல்லாம் வாய் வழியாக பல வருடங்கள் இருந்த செய்தி எழுத வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். காரணம், அவன் நினைச்சதையெல்லாம் மார்க்கம் என்று செய்தி கையால மடியில போட்டு இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற நேரத்தில் அப்போதே அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். இது ஹதீஸுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது நபிகள் நாம அவர்கள் முன்னிலையில் மரணிப்பதற்கு முன்னாலே ஒரு எழுத்து கூட மீதி வைக்காத நிலையில் அது எழுதப்பட்டு விட்டது. இப்படி நாங்கள் நாங்கள் வேறுபடுத்தி விளங்க வேண்டும். ஹதீஸ் என்று வருகின்ற அனைத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஹதீஸுகள் என்றால அதை நாங்கள் எப்படி நாங்கள் ஆய்வு செய்கிறோம்? அது அறிவிப்பாளர்கள் கோளாறு இருக்கிறதா? அறிவிப்பாளர் கோளாறு கூட நாங்கள் எப்படியெல்லாம் ஆய்வு செய்கிறோம் தெரியுமா? அவர் அந்த அறிவிக்கிற நபர் ஒரு நினைவாற்றல் உள்ளவரா? நினைவாற்றல் உள்ளவரா இருந்தாலும் கூட அறிவிச்ச செய்து ஒரு கட்டத்தை அவர் திடீரென்று மூளையெல்லாம் போயிடுவார். திடீரென்று கேட்டால் ஒரு பைத்தியகார நிலைமைக்கு தள்ளப்படுவார். இந்த நிலையில அவருடைய ஹதீஸுகளை நம்ம எப்படி எடுப்பது என்று நம்ம ஆய்வு செய்து அறிவிப்பாளர்களை இனங்கண்டு இந்த மாதிரி பார்த்து தான் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு வழிமுறை. அறிவிப்பாளர் ரீதியாக குறை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து அதை ஆய்வு செய்து முடிவெடுப்பது என்பது ஒரு வகை. ஏன் நம்ம இப்படி ஆய்வு செய்கிறோம்? இந்த அடிப்படை போவதற்கு காரணம் என்ன? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக மக்களுக்கு யார் சொல்லுகிறார்களோ அவருக்குரிய இடம் நரகம் என்ற ஒரு அச்சத்தினால், என்ற ஒரு பயத்தினால் எந்த செய்தியை மக்களுக்கு முன் வைச்சாலும் கூட அதை நாங்கள் பார்த்து அறிவிப்பாளர்களை இனங்கண்டு நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோமே. ஏன் நம்ம அப்படி சொல்லுகிறோம்? அல்லாஹ் மீது அச்சம், அல்லாஹ் மீது பயம். ஆனால் அந்த செய்தி மக்களுக்கு சொன்னா இந்த தலைப்புக்கே நம்ம பொருத்தமா இருக்க சில நேரத்தில். ஆனால் கூட அந்த செய்தி பலவீனமாக இருந்தால் அது எடுக்கக்கூடாது. பொருத்தமா இருந்தாலும் கூட அறிவிப்பாளர்கள் கோளாறு இருக்கிறது, அந்த செய்தி மக்களுக்கு முன்வைக்க கூடாது என்ற அடிப்படையில் நம்ம அவ்வளோ ஆய்வு செய்து மக்களுக்கு முன்வைக்கிறோம். இது ஒரு வகை. இன்னொரு வகை ஹதீஸுகளை எப்படின்னு கேட்டால், அறிவிப்பாளர் ரீதியாக ரெண்டு செய்தி வரும், ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நிலையில வரும். இந்த செய்தி அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், முரண்பட்டு அறிவிக்கிற அந்த செய்தி நல்லவர்களாக இருப்பார்கள். இப்ப எப்படி நம்ம அளவுகள் எடுப்போம்? உலகத்திற்கிற எல்லா மார்க்க அறிஞர்களும் எல்லா இயக்கவாதிகளும் எப்படி அதை அளவுகோலாக எடுக்கிறார்கள்? ரெண்டு செய்தி ஒன்றுக்கொன்று முரண்பட்டு வந்தால் அதிகமான நபர்கள் எந்த செய்தி அறிவிக்கிறார்களோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு குறைவானவர்கள் அறிவித்த செய்தி நல்லவர்களாக இருந்தாலும் கூட அந்த செய்தியை மறுத்திட வேண்டும். காரணம், வகை ஒன்றுக்கொன்று முரண்பட்டு வராது. முரண்பட்ட ரெண்டு வகையா இருக்காது, ஒன்றுதான் வகையா இருக்கும் என்ற அடிப்படையில் இது ஒரு விதியா இல்லையா? உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதி. இது ஹதீஸ்களை உள்ள விதி. ஹதீஸுகளுக்கு இப்படி நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது ஒரு அளவுகோல் அடிப்படையில் நம்ம ஏன் அப்படி பார்க்கிறோம்? அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று முரண்பட்டா கூடும், அடுத்தது கூடாது. ரெண்டும் வகையா இருக்குமா? ரெண்டுல ஒன்றை தான் செய்ய முடியும். ஒன்று கூடுமை செய்ய முடியும், அதை கூடா செய்ய முடியும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? கூடும் கூடாது. ஒருத்தன் கேள்வி கேட்டா கூடும் கூடாது, ஹராம் ஹலால், ஒரு இது சாப்பிட முடியுமா? இது ஹராம் தான், ஹலால் தான், அப்படி சொல்ல முடியுமா? ஒன்று ஹராம் அல்லது ஹலால், ரெண்டுல ஒன்று தான் மக்களுக்கு சொல்ல முடியும். ரெண்டுல ஒன்றைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், அல்லாஹ் எங்களுக்கு அறிவிச்சிருப்பான். அந்த அடிப்படையில் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு வார நேரத்தில் ஹதீஸுகளிலே முரண்பட்டு வருகின்ற பொழுதும் நம்ம எப்படி அளவுகளாக தீர்மானிக்கிறோம்? எப்படி உலகத்தில் எல்லாரும் தீர்மானிக்கிறார்கள்? எப்படி தீர்மானிக்கிறார்கள்? அதிகமான நம்பர் உள்ள செய்தியை எடுத்துக்கொண்டு இது அறிவிப்பாளர் கோளாறு என்பதற்காக வேண்டிய அல்ல, முரண்பட்டு அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பாளர் என்பது முரண்படாம ஒரு செய்தி அறிவித்தா ஏற்றுக்கொண்டு போவோம். இப்படித்தான சரியான அளவுகோல். அதே போல குர்ஆனோட ஒரு செய்தி வருது, அந்த செய்தி நேரடியாக ஒரு 5 அறிவிப்பாளர்களுக்கு மாற்றம் வருகிறது. குர்ஆன் என்பது பல சஹாபாக்கள் கூட நமக்கு சேர்ந்தது.
அந்த செய்திக்கு மாற்றமாக நேர் எதிராக ஒன்று இருந்தா இப்ப எப்படி அது அளவுகள் எடுக்க வேண்டும்? அப்ப குர்ஆன்ல வார செய்தி வந்து இரண்டு ஒண்ணுக்கும் நேருக்கு நேர் முரண்படுது. இப்ப ரெண்டு வகை அமையுமா? வகையை பொறுத்த வரைக்கும் முரண்படாது என்பது அல்லாஹ்வுடைய அளவுகள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலவுக்கான மின் இந்து கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த வகை என்பது அது வந்து பிறரிடமிருந்து அல்லாஹ் தவிர வேற ஒரு நபரிடமிருந்து இறக்கப்பட்டிருந்தால் அதில் எக்கச்சக்கமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள். இந்த வகையை பொறுத்த வரைக்கும் ஆயாத்தில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. இந்த வகையில் முன்னாலும் பின்னாலும் எந்த முரண்பாடும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது, ஹதீஸ்ல இருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. இரண்டுமே வந்து ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடா இருக்கிறது. இரண்டு வகை அமையுமா? ரெண்டை இதை பின்பற்றினா குர்ஆனை மறுக்கணும், அதை பின்பற்றினா இதை மறுக்கணும். எதை நாங்க மறுக்கிறது? ஹதீஸ்கெல்லாம் நாங்க எப்படி நடந்து கொள்றோம்? ரெண்டு ஒண்ணுக்கொண்டு முரண்பட்டா ரெண்டை நிராகரிக்கிறோமா அல்லது ஒன்றை எடுத்துக்கொள்றோமா? அந்த ஒன்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அதிகமா நம்பர் உள்ள செய்தி எடுத்துக்கொண்டு மற்றதை நிராகரிக்கிறோமா இல்லையா? யாராவது ஒருத்தர் ஹதீஸ்கள்ல ரெண்டு செய்தி வருகிறது, ஒன்னு முரண்பட்டு வருகிறது, முரண்பட்டு வார நேரத்தில் அதிகமா நம்பர் உள்ள செய்தி எடுக்கிறாரு, இந்த செய்தியை வந்து மறுக்கிறாரு, இவரை பார்த்து ஹதீஸ் மறுப்பார்கள் என்று சொல்லுவார்களா? அப்படி சொன்னா எல்லா இயக்கவாதிகளும் ஹதீஸ் மறுப்பார்கள் தானே. இப்படித்தான் ஒரு செய்தி எடுக்கிறாங்க, மற்ற செய்தி மறுக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, அது செய்தி நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். உலகத்தில் அதான் ஹதீஸ்களை விதியா இருக்கிறது. அப்ப இந்த அளவுகள் தான் குர்ஆனோட ஒரு செய்தி நேரடியாக மோதுகின்ற பொழுது அப்ப இதுல ரெண்டு வகையா இருக்காது, அதுல ஒன்றுதான் வகையா இருக்கும். அப்ப குர்ஆன்ல வார செய்தி ஹதீஸ்ல வார செய்தி குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கின்ற பொழுது ஹதீஸ்ல வார செய்தி நம்ம அதை ஏற்றுக்கொண்ட குர்ஆனை மறுக்கணும், குர்ஆன்ல வார செய்தியை ஏற்றுக்கொண்டு இதை மறுக்கணும். அப்ப ரெண்டையும் நம்ம மறுத்துருவோமா? அப்ப எப்படி நம்ம அளவுகோல் வைத்திருக்கிறோம்? எப்படி ஹதீஸ் கடையில் அளவுகோல் இருக்கிறது? உலகத்தில் எப்படி அளவுகளா எடுத்துக்கொண்டார்கள்? நம்பர் அதிகமாக உள்ள செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள். இதான அழகான விதி. இது நாம் புதுசா கண்டுபிடிச்ச விதியா? நாங்களாக ஜமாத்தால கண்டுபிடிக்கப்பட்ட விதியா? இது உள்ள விதியைத்தான் மக்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். அப்ப இந்த அளவுகோலை என்ன செய்யலாம்னு கேட்ட மக்கள்கிட்ட ஒரு வேற ஒரு வகையில வேற ஒரு திசையில மக்களை கொண்டு போறான். இப்படி ஒரு சாரார் கொண்டு போனாங்க. நாமெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாங்குக்கு முன்னால வந்து சலவா சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். இதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனா? இவன் சலவாத்தை மறுக்கிற கூட்டம் அப்படித்தானே கொண்டு போனா. அப்ப அவன் ஆய்வு செய்யறான், இது ஜமா சலவாத்தை மறுக்கிறதா? ஆய்வு செஞ்சு பார்த்து சொன்னா சலவாத்தை மறுக்கலங்க, பாங்குக்கு முன்னால சொல்லவானு சொல்றாங்க. காரணம் ரசூல் அப்படி சொல்லல, பாங்குக்கு பிறகு சொல்ல சொல்றாங்க. காரணம் சொல்ல சொன்னாங்க. அவங்க எங்க சலவாத்தை மறுத்தாங்க? எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனா? இவங்க சலவாத்தையே தௌஹீத் ஜமாத் மறுக்கிறது. யதார்த்தம் என்பது மறுத்தமா மறுக்கல. இப்ப நான் மௌத்தா போன பேர்ல யாசின் ஓத வேணாம்னு சொன்னா இதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனார்கள்? தௌஹீத் ஜமாத் வந்து குர்ஆனை மறுக்கிறது அப்படிதான் கொண்டு போனான். பிறகு என்ன நடக்குன்னு கேட்ட குர்ஆனை மறுக்கிறதா? அவன் ஆய்வு செஞ்சு பார்க்க குர்ஆனை ஒன்றும் மறக்கல, மௌத்தா போன பேர்ல ஓதமான சொல்றாங்க. நபிகள் நாம அவர்கள் அப்படி ஓதவில்லை. அப்ப திக்ரு வந்து நீங்க கூட்டு திக்ரு செய்ய வேணாம், கூட்டு திக்ரு செய்ய வேணாம்னு மக்கள்கிட்ட போதிச்சா இதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு கேட்டா திக்ரே இவங்க மறுக்கிறாங்க. ஆனா திக்ரை நாங்க மறுத்தோமா? திக்ரை நீங்க தாராளமா செய்யுங்க, ஆனா கூட்டாக திக்ரு செய்ய ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். குர்ஆன் அதை வந்து எதிர்க்கிறது, உள்ளத்தால திக்ரு செய்ய சொல்லுகிறது, கூட்டாக சவுண்ட் போட்டு சத்தம் போட்டு செய்யக்கூடாது சொல்லுகிறது என்ற அடிப்படையில் தான் மக்கள் பிறகு விளங்கிக் கொள்கிறார்கள். இது போன்ற ஹதீஸ்களை எப்படி சொல்றாங்க? குர்ஆனுக்கு நேரடியா ஒரு மாற்றமான ஒரு செய்தி வந்தா இது வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா எங்க என்ன மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க? டோட்டலா பொதுவா கொண்டு போறாங்க, ஹதீஸ்களே மறுக்கிறார்கள். விரலாட்டுறோம், இது ஹதீஸ் தானே, ஹதீஸ் நாங்க வந்து மறுத்தா ஏன் இது விரலாட்ட வேணும்? லொஹருக்கு 4 ரக்காத் தொழுகிறோமே, இது ஹதீஸ் தானே. அப்ப லொஹருக்கு 4 ரக்காத் வந்து அது ஹதீஸை மறுக்கிறோம், 4 ரக்காத் லொஹருக்கு தொழணும். லொஹருக்கு 4 ரக்காத்னு குர்ஆன்ல வருதா ஹதீஸ்ல வருதா? மகரிபுக்கு 3 ரக்காத் என்பது குர்ஆன்ல வருதா ஹதீஸ்ல வருதா? அப்ப சுபஹுக்கு 2 ரக்காத் என்பது குர்ஆன்ல வருதா ஹதீஸ்ல வருதா? ஹதீஸ்ல வருது. ஹதீஸ்ல வாரத்தை நான் பின்பற்றுவோம். அப்ப மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறாங்க? ஹதீஸை மறுக்கிறான், ஹதீஸை மறுக்கிறான், விரலாட்ட கூடாது, லொஹருக்கு 4 ரக்காத் தொழக்கூடாது, ஜும்மா செய்யக்கூடாது, ஜும்மா செய்யுங்க. ஜும்மால எப்படி வரும்? ஜும்மா பிறகு 2 ரக்காத் தொழுங்க.
ஜும்மா செஞ்சு 2 ரக்காத் தொழுங்கன்னு குர்ஆன்ல வருதா? அது ஹதீஸ்ல வருது. அப்ப மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறான்னு கேட்டா அது நிக்காது. பொய்யை கொண்டு போய்த்து புரட்டுகளை இந்த மாதிரி கொண்டு போனாங்க ஒரு சாரார் இதுக்கு முன்னால. அது நிக்கல, மக்கள்கிட்ட எடுபடல. இது போன்று இந்த ஜமாத்தை உடைக்கிறதுக்கு, சத்திய கொள்கையை உடைக்கிறது ஆங்காங்க ஷைத்தான்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அவதூறு சொல்லலாம், எப்படியெல்லாம் அவதூறு சொல்லி மக்கள் டேமேஜ் ஆக்கலாம் என்ற வகையில சொல்லி பார்க்கிறாங்க. சத்திய கொள்கையை ஒரு காலமும் அதை தடுக்க முடியாது. இன்றைக்கு அவன் சொல்ல சொல்ல மக்கள் கூடிக்கொண்டு தான் இருக்கிறான், மக்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறான். எவ்வளவு பிரச்சாரம், மூளை முடுக்கெல்லாம் போய் பிரச்சாரங்கள். ஆனா அவங்களோட பிரச்சாரத்தில் என்னதான் நன்மை கிடைச்சிங்கன்னு கேட்டா நன்மை கிடைக்கல. அதை விட சத்தியத்தை நோக்கி மக்களுடைய வருகை கூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம இது என்ன சொல்ல வாரோம்? நாங்க சொல்லுகின்ற கொள்கை என்பது வஹ்யை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும், அதான் நேரான கொள்கை என்று மக்களுக்கு சொல்கிறோம். இந்த நேரான இந்த கொள்கையில ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் உறுதியாக, அதில் நிலையாக, நம்மை நோக்கி வருகின்ற பல பிரச்சனைகள், பல எதிர்ப்புகள், பொருளாதார சிக்கல்கள், இது போன்ற நிலைமைகள் வந்தாலும் கூட அவன் இருக்கிற கொள்கையில உறுதியா இருக்க வேண்டும். இப்ப நம்ம குடும்பம் எதிர்க்கிறது, குடும்பம் எதிர்க்கிறதுக்காக குடும்பத்துக்கு பின்னால கொள்கை விட்டு போக முடியுமா? சமுதாயம் எதிர்க்கிறது, மக்கள்கிட்ட கௌரவம் இதை ஏற்றதுனால குறைகிறது, நம்மளோட பெரிய அந்தஸ்து குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த கொள்கையை விட்டு வேற கொள்கையை நோக்கி போனோம்னா பட்டம், பதவி, அந்தஸ்து, ஷேகு, ஆலிம் என்ற பெரிய பெரிய பட்டம் எல்லாம் கிடைச்சிரும். அதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை அடகு வைக்க முடியுமா? சரியான கொள்கையை அடகு வைக்க முடியுமா? முடியாது. என்னதான் நம்மை நோக்கி எதிர்ப்படைகள் வந்தாலும், இந்த கொள்கையை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில வந்தாலும், நம்ம இருக்கிற கொள்கையில நிலையாக உறுதியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், ஒரு அடியான் என்ன ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் என்று சொல்லி என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்ற கொள்கையில ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் சொன்னா அது சுவர்க்கம் போயிடுவானா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு எதிராக செயல்படுறான், அல்லாவே தவறா மக்களுக்கு சித்தரிக்கிறான். அல்லாஹ் சொன்னாலே அல்லாஹ்வை எப்படி நாம குருவா சொல்லுகிறதோ அந்த முறைப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்குரிய தகுதியான பண்பை எவனும் கொடுக்க கூடாது, யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பார்த்து குருவா சொல்லுகிறானோ அந்த முறைப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்து வைங்க, அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், அவன் என்னோட ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி தும்மஸ்தகாமு, அதில் நிலையாக உறுதியா இருக்கிறான். இப்படி இருந்தா தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமாரிகள் அவர்கள் பக்கம் இறக்கி அல்லா தகாபு வலா தஹஸனு, நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே, நீ கவலைப்படாதே சொல்லிவிட்டு அபுஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குந்தும் துவாதூன், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது. இந்த கொள்கை அல்லாஹ் என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டால் அப்போது பல எதிர்ப்பு வர செய்யும், பல சிக்கல்கள் வர செய்யும். அது சிக்கல் உன்னை கவலை ஏற்படுத்தும், உன்னை துக்கத்தை ஏற்படுத்தும், உனக்கு நெருடலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நேரங்களில் மலக்கு நம்ம நோக்கி சொல்லுகிறாரு, அப்படி கவலைப்படாதே, நீ நீ துக்கப்படாதே, உனக்கு தானே சுவர்க்கம் இருக்கிறது, அந்த சுவர்க்கத்தை நினைச்சு இந்த உலகத்தில் வாழு என்று மலக்குமார்கள் இறக்கி நன்மாரையும் சொல்லுகிறான். யாருக்கு சொல்லுகிறான் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற கொள்கையில நிலையா இருப்பவர்களுக்கு. அல்லாஹ் சொல்லுகின்ற கொள்கை நிலையா இருக்கிற என்ன அர்த்தம்? அதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். பொதுவாக ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டால் அல்லாஹ் ரொம்ப ஏற்றுக்கொள்றான். ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், பிரச்சனை வந்தால் அவன் எங்க போய் கேட்கிறான்? ஒரு அவுளியாட பேத்து, அவுளியாவே என் கஷ்டத்தை நீக்கி வை, என் துன்பத்தை நீக்கி வை, என்னுடைய குழந்தை பாக்கியை தாண்டி கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் என்ற கொள்கையை அல்லாஹ் சொன்னமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல ஹதீஸ்களை எப்படி சொல்றானோ அந்த முறைப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரை கொண்டு வைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்கிறான்? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது அல்லாஹ் சொல்லுகின்ற தன்னை பற்றி சொல்றான். நான் எப்படி போட்டேன் தெரியுமா? எனக்கு நிகராக இந்த உலகத்தில் எவனும் கிடையாது.
லைஸ கமிஸ்லிஹி ஷை, என்னை போல் இந்த உலகத்தில் யாரோடு ஒப்புவம் காட்ட முடியாது, எனக்கு சார்பா ஒப்புவமையாக இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று அல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் யாரு தெரியுமா? அவனுக்கு நிகராக இவனே கொண்டு வைக்க முடியாது. அவனுக்கு நிகராக ஒருத்தனை கொண்டு வச்சிட்டியா நீ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதா இருந்தா அல்லாஹ் தன்னை பத்தி எப்படி சொல்றானா அப்படி முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து சொல்றான் பாருங்க அல்லாஹ் பத்தி, லா லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த். அல்லாஹ் எப்படிப்பட்டது தெரியுமா? கட்டுகளவு கூட வானத்தில் உள்ளவர்களா இருந்தாலும் சரிதான், பூமியில உள்ளவர்களா இருந்தாலும் சரிதான், அவனுக்கு அவன் கட்டுகளவு கூட அவர்கள் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. அல்லாஹ்வோட அதிகாரத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கல. அல்லாஹ்வோட அதிகாரத்தை கடுகளவு கூட யாரு கொடுக்கல? வானத்தில் உள்ளவர்களும் கொடுக்கல, பூமியில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கல என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அவன் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வோட அதிகாரத்தை பங்கு போட மாட்டான், மலக்குக்கும் பங்கு போட மாட்டான், நபிமார்களுக்கும் பங்கு போட மாட்டான், உலகத்தில் பெரிய பெரிய நல்லடியார்களுக்கும் பங்கு போட மாட்டான். அது எப்படி? கட்டுகளவு, மிஸ்கால தர்ரான் அரபுலன ஒரு கட்டுகளவு கூட அவனோட அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்றான் இல்லையா? நம்ம எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் யாரு? அவனோட அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனோட வல்லமைய யாரும் கொடுக்க மாட்டான், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து சொல்ற பாருங்க அல்லாஹ் தஆலா, வத்தகது மின் தூனிஹி ஆலியா, அல்லாஹ் விட்டு சில கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். லா யஹ்லுகூன ஷைஅன் வஹும் யுஹ்லகூன், அந்த கடவுளுக்கு தான், அந்த கடவுள் எந்த ஒன்றையும் அவர்கள் படைக்கவில்லை. வஹும் யுஹ்லகூன், அவர்கள் படைக்கப்பட்ட நிலையில், அவர்களோ படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த ஒன்றை படைக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை கடவுள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாரு? நான் தான் உலகத்தையே படைச்சிருக்கிறேன், மனிதனே படைச்சிருக்கிறேன். நீ வணங்குகிற அந்த சிலை என்பது யாரையும் படைக்கல, அந்த சிலையோ படைக்கப்பட்டிருக்கிறது. இதை போய் கடவுளை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டால சொல்றேன் பாருங்க. இந்த சிலைகள் நீ வணங்குகின்ற வைகள் இவங்களை யார் தெரியுமா? லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் தர்ரா, தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்ய முடியாது. வலா நஃபன், தங்களுக்கே நன்மை செய்ய முடியாது. தங்களுக்கு தாங்களையோ அல்லது பிறருக்கோ தீங்கு செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிலைகளை கடவுளா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, வலா யம்லிகூன மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா, அவர்கள் யாரு? அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. என்ன அதிகாரம்? ஒரு ஆளை மௌத்தாக்குவதோ, ஒரு ஆளை உயிர்ப்பிப்பதோ, மௌத்தா போனது பின்னால எழுப்பாட்டுவதோ, இந்த மாதிரி அதிகாரங்கள் இது அந்த அதிகாரத்தை உலகத்தில் யாரும் பெற்றிருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்தில் எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வணங்கக்கூடிய சிலைகளா இருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆளை மௌத்தாக்க முடியாது, ஒரு ஆளை உயிர்ப்பிக்க முடியாது, ஒரு ஆளை செய்ய முடியாது. மௌத்தாக்கின அர்த்தம் இங்க இருந்து கொண்டு அவர் மௌத்தாயிடுவார் சொன்னா அப்படி ஆக முடியுமா? அல்லாம செயல்படுத்த முடியாது. அல்லாஹ் எப்படி மௌத்தாக்குவான்? ஒருத்தர் ஆகுங்கன்னா மௌத்தாகி விடுவார். அல்லாஹ் எழுப்பாட்டு நினைச்சா எழும்பிடுவார். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ்மாய் உலகத்தில் மௌத்தாக்க முடியாது, உயிர்ப்பிக்க முடியாது, மௌத்தா போனது இப்ப எழுப்பாடு செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இந்த பண்புகளை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அகீதா, இதான் சரியான ஏகத்துவம். அப்ப இதுல என்னென்ன சட்டதிட்டங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக கற்பிக்கிறமா எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தமானது. அப்படி ஒருபோதும் அல்லாஹ் தஆலா அந்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டான் என்றுதான் விளங்க வேண்டும். இதான விளங்குவதற்கான சரியான அளவுகோல். அந்த வகையில் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம சமுதாயம் எதுல ஷிர்க்ல போய் மூழ்கிக்கிறான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்குரிய தகுதியான பண்புகளை எப்படியெல்லாம் கொடுக்குறான்னு கேட்டா, நாமெல்லாம் கேட்ட சொல்லுவாங்க, மௌத்தா போனாங்கிட்ட நீங்க கேட்க முடியுமா, துவா கேட்க முடியுமா கேட்ட எல்லாம் என்ன சொல்லுவீங்க? கேட்க கூடாதான். ஏன், என்ன காரணம் சொல்லுவோம்? மௌத்தா போன ஆளை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம சொல்றது அவர் கேட்காது உண்டு. அது மட்டும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் ஒரு ஒரே நேரத்தில் எல்லாரும் அல்லாஹ்ட்ட சொன்னா அந்த கோரிக்கை அல்லாஹ் விளங்குவான். இந்த மௌத்தா போனவர் அந்த கோரிக்கை அப்படி விளங்க மாட்டாரு. ஒரே நேரத்தில் 1000 பேர் கேட்டால், ஒரே நேரத்தில் 10,000 பேர் கேட்டால் இந்த கோரிக்கை மனிதனுக்கு விளங்குமா? முடியாது. இந்த முடியும்னு சொன்னால் முடியும்.
அல்லாஹ் கேட்பது போன்று மனிதன் கேட்பான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இவன் இணை வைத்து விட்டான். ஏன்? அல்லாஹ்வோடு ஒப்பிட்டீங்க. ஒருத்தன் சொல்றாரு, இவன் யாரு தெரியுமா? அந்த அவுலியா அல்லாஹ் கேட்கிற மாதிரியே கேட்பாரு, அல்லாஹ் விளங்குற மாதிரியே விளங்குவாரு என்று ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன பத்துவ கொடுப்பீங்க? இவரை கொண்டு வைத்து அல்லாஹ்வுக்கு நிகரா ஒப்பிட்டீங்க. இது தெளிவான இணை வைப்பு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவோம். அப்படிதான் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு பேசிக் என்பது சாதாரண படிச்சாக்களுக்கு விளங்குறது. சாதாரணமா பெரிய லெவல் படிப்பெல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாம் நோம்பல படித்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு நிகராக பேச்சிலோ அல்லது கேள்விப்புலனிலையோ பார்வையிலோ எதிலும் உலகத்தில் கிடையாது என்று நம்ம தெளிய விளங்குறோம். நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் பார்க்கிறான். ரெண்டு பேரும் பார்வை ஒன்னான்னு கேட்டா இல்ல இல்ல, நம்மட பார்வை என்பது குறிப்பிட்ட தூரம். நாமளும் கேட்க அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு பேரும் கேள்விப்புலன் ஒன்னான்னு கேட்டா இல்ல இல்ல, ரெண்டு பேர் கேள்விப்புலன் வித்தியாசம் தான். இல்ல, என்னுடைய கேள்விப்புலனும் அல்லாஹ்வோட கேள்விப்புலன் ஒன்றுதான் சொல்லிட்டான்டா. அப்ப அங்கே இணை வச்சுட்டான், அங்கேயே சிறுக்க வச்சுட்டான். இதை நீங்க தெளிவா விளங்குறோமா இல்லையா? ஒருத்தன் சொல்றான் இன்றைக்கு எலும்பி, நான் யாரு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிற மாதிரி நான் கேட்பேன் சொன்னா இதுக்கு என்ன ஃபத்வா? அல்லாஹ் மாய் தன்னை ஆக்கிட்டான். அல்லாஹ்வுக்கு நிகராக உலகத்தில் யாருமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இவன் என்ன சொல்றான்? இல்லங்க நான் இருக்கிறேங்க, அல்லாஹ் மாய் நான் கேட்பேன், அல்லாஹ் மாய் நான் பார்ப்பேன் சொல்றான். இதுக்கு என்ன ஃபத்வா கொடுப்பீங்க? இதுக்கு 1000 பெரிய ஆய்வு செய்யணுமா? இவன் ஷிர்க் வச்சுட்டான், இவன் இணை வச்சுட்டான்னு சொல்லுவோமா இல்லையா? இது சாதாரண ஒரு அடிப்படை. சரி, இந்த அடிப்படையில் இருந்து ஒவ்வொன்றையும் நம்ம யோசிப்போம். இப்போ என்ன நடக்கிறது? சூனியம் என்ற கொள்கை மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வோட உதவியால மக்களில் அதிகமான நாட்கள் சூனியம் என்பது ஒரு பொய் தான், அது ஏமாத்து தான், அது பித்தலாட்டம், அது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, மக்களை பயங்காட்டி கொண்டிருக்கிறாங்க என்று இன்றைக்கு பரவலாக மக்கள் நம்பியிருக்கிறார்கள். ஆனா இன்னும் சில ஆட்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, இல்ல அது எப்படி கொண்டு போறாங்க தெரியுமா? எப்படி கொண்டு போறாங்க? சூனியம் பித்தலாட்டம் தான், அது ஃபிராடு தான், அது ஏமாத்து தான், அதனால சக்தி இல்லதான், அது ஒண்ணுமில்லதான். ஆனால் அல்லாஹ் நாடினால் சூனியக்காரனால எங்கே உள்ளவனை வீழ்த்த முடியும் என்ற ஒரு அடிப்படை மக்கள் கொண்டு போறான். எப்படி கொண்டு போறான் பாருங்க. இது எவ்வளவு ஆகப்பெரிய டேஞ்சர் நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் இந்த இருக்கிறேன், நான் இங்க இருந்து கொண்டு நான் உதாரணத்துக்கு கழுத்துறையில் ஒருத்தர் இருக்கிறார். கழுத்துறையில் உள்ள ஒருத்தரை நான் இங்கிருந்து கொண்டு கூட அவர் காலை முடைக்கலாம். எப்படி எங்க முடைப்பீங்க? ஒரு முடிச்சனை போட்டு ஊதிட்டா அவர் தலை அப்படியே மடங்கிடும். ஒரு வேலை நேரடியாக போத்தே இல்லை, இங்கிருந்து நான் செய்விப்பேன். இங்கிருந்து எங்கேயோ இங்கே மட்டுமே அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூட இங்கிருந்து செய்வான்னு கேட்டால் முடிச்சு போட்டு ஊதினண்டா அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் செய்யான்னு கேட்டால் மெண்டலா பேத்துருவான், மனநோயாளி பேத்துருவான். அதில் கால் முடக்கப்பட்டுரும், ரெண்டு கணவன் மனைவியை பிரிஞ்சு பேத்துருவாங்க. ஒரு முடிச்சு போட்டேன், சந்தோஷமா இருந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நான் நினைச்சால் எங்கே உள்ள ரெண்டு பேர்களை பிரிப்பேன், நான் நினைச்சால் எங்கே உள்ளவனுடைய கழுத்தை மடக்குவேன், நான் நினைச்சால் இங்கிருந்து கொண்டு அமெரிக்கா உள்ளவனை கூட நான் செய்வேன் மெண்டலாக்குவேன் ஒருத்தர் சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? அப்படி முடியுமா? அப்ப இங்கிருந்து எங்க ஊதின உடனே அவனோட தலை மடங்கப்படும், அவன் மெண்டல் ஆயிடுவான்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம அல்லாஹ்வுக்கு தகுதியான பண்பை இவனுக்கு கொடுத்துருவோம். எப்படி கொடுக்குறோம்? அவனுக்கு நிகரா உலகத்தில் யாருமே இல்லைங்க. அல்லாஹ் யார்? அங்கிருந்து ஆகுகண்டா ஆகிரும், அங்கிருந்து ஆகுகண்டா ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்கிற உதாரணத்துக்கு, இவரை அல்லாஹ் நினைக்கிறான் மெண்டலாக நினைக்கிறான். இவன் என்ன செய்யணும்? அங்கிருந்து அப்துல் ரஹ்மானே மெண்டலாக சொன்னா மெண்டல் ஆயிடுவார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நினைச்சா அவன் செஞ்சிருவான். மனித ஒருத்தர் மெண்டலாக நினைச்சு என்ன செய்யணும்? அவனுக்கு சில மாத்திரைகளை கொடுத்து, அவருடைய மூளையை பாதிக்கப்படுற மாதிரி சில மாத்திரைகளை கொடுத்து நேரடியாக குடிக்க வச்சு அந்த மாதிரி ஏதாவது செய்தால் தான் அப்படி ஆக்க முடியும். இது மனிதனுக்குரிய ஒரு நோயாளியாக்குற தன்மை. இல்லை, நான் இங்கிருந்து நினைச்சு இப்படி ஒரு முடிச்சு போட்டு இப்படி ஊதிட்டு அவரோட பேரை சொல்லி நான் ஊதிட்டேன்டா என்ன செஞ்சிடும்? அவர் அப்படி மெண்டல் ஆயிடுவாரு. அப்ப இதுக்கும் அங்கிருந்து கொண்டு எங்கிருந்து கொண்டு அரிசியில் இருந்து கொண்டு ஆகுன்னு சொல்றதுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது? என்ன டிஃபரெண்ட் இருக்கிறது? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. என்ன ஒரு துளியால வித்தியாசம் இருக்கிறதா? இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு நிகரா அந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்றான். அல்லாஹ் சொன்ன வசனம் பொய்யாப்ப? இல்ல வசனம் பொய் அப்படி சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் வசனம் எல்லாம் பொய் அப்படி சொன்னா அப்ப அல்லாஹ் வசனம் பொய்யா அப்படியா? அப்ப நீ குர்ஆன் மறுப்பாளர்கள் அந்த நிலை அந்த லிஸ்ட்ல வந்துடலாம். அப்ப குர்ஆன் நம்ம ஏத்திருக்கிறோம்,
குர்ஆன் சொல்லுகிறது கட்டுகளவு கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க மாட்டான்னு குர்ஆன் சொல்லுகிறது. கட்டுகளவுங்க பெருசா இல்ல. அல்லாஹ் சொல்றான் நீங்க அதிகாரம் பண்ணா பெருசா நினைக்கிறீங்க, பெரிய லெவல்ல தான் கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லைங்க. லா எம்லி கூன மின் குத்துமீர் மிஸ்கால தர்ரா, ஒரு கட்டுகளவு கூட என் அதிகாரத்தை எந்த மனிதனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இந்த வசனங்களை நம்ம எத்தனை வீதம் நம்புறோம்? 100% நம்புறோமா இல்லையா? இப்படி நம்பின ஒருத்தர் இல்ல அல்லாஹ் தஆலா சூனியக்காரன் மட்டும் கொடுத்துருவான். அப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா யாரும் கொடுக்க மாட்டான், சூனியக்காரன் கொடுப்பான். நினைச்ச மாய் காலம் முழுக்க என்ன செய்யலாம், ஒருத்தர் மென்றாய் கொண்டே இருக்கலாம். இந்த மாய் சொல்வது என்பது குர்ஆன் வசனத்துக்கு நேர் எதிரானது, அல்லாஹ்வுடைய தகுதிக்கு எதிரானது. அப்ப நம்ம அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் சொன்ன முறைப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ் ஏற்றிருக்கிறேன், அல்லாஹ் ஏற்றிருந்தா மட்டும் சுவர்க்கம் போக முடியுமா? அல்லாஹ் தன்னை பத்தி எப்படி எல்லாம் சொல்லுகிறானோ அந்த முறைப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அரசுக்கு மேல இருக்கிறான்னு சொன்னா அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை அல்லாஹ் அரசு கீழே இருக்கான்னு சொல்றாங்க, இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சொன்னமா ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் தூண்லும் இருப்பான், துரும்புலும் இருப்பான், எனக்குள்ளும் இருப்பான், உனக்குள்ளும் இருப்பான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் சொன்னமா ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சொல்ல அரசுக்கு மேலே இருக்கிறேன்னு சொல்றான், இவன் நாங்க துரும்பு இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் தன்னை பத்தி எப்படி எல்லாம் சொல்றானோ, அல்லாஹ் தன்னோட அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்றானோ, இதுல ஒரு கட்டுகளவு கூட அஞ்சாமல் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் ஏகத்துவாதிகள், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆன் வஹியை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த கொள்கையை தான் நம்ம மக்களுக்கு சொல்றோம். நாங்க எந்த கொள்கையை மக்களுக்கு போதிக்கிறோம்? இல்லாத கொள்கையை போதிக்கிறோமா, உள்ள கொள்கையை போதிக்கிறோமா? நாங்க சொல்ற கொள்கை என்பது குர்ஆன் இல்லாத கொள்கையா? அல்லாஹ் சொல்லுகின்ற வசனங்களை வரிக்கு வரி 1க்கு 10 1000 வசனங்களை தூக்கி போட்டு மக்களுக்கு சொல்லுகிறோமே. அப்ப இவ்வளோ வசனங்களை அடுக்கி மக்களுக்கு நம்ம எத்தி வைக்க நேரத்தில் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க தெரியுமா? எப்படி சேர்க்கிறாங்க? இல்ல இல்ல சூனியக்காரனுக்கு முடியுங்க, அல்லாஹ் நாடினா முடியும். நான் கேட்கிறேன், அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்க மாட்டேன்னு அப்படி அல்லாஹ் நாடுவான்? அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, கொடுக்க மாட்டேன்னு சொன்னது பின்னா அல்லாஹ் நாடுவான்னு சொன்னா அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்துட்டானே, கொடுக்க மாட்டான்னு சொல்லுகிறானே. கொடுக்க மாட்டான்னு என்ன அர்த்தம்? எப்பயும் கொடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு வைங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நாளை மறுமை நாள் ஷிர்க் வைத்தவர்கள் எல்லாம் நிரந்தர நரகம் சொல்றான். இதெல்லாம் எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மாறு செய்ய மாட்டான், அப்படிதானே? வாக்கு செய்ய மாட்டான். இப்ப ஷிர்க் வைத்தவர்கள் தௌபா செய்யாம மௌத்தா போனால் நிரந்தர நரகம் தான். அல்லாஹ் நாடே சொர்க்கத்துக்கு போக சொல்லுவீங்களா? பத்துவ கொடுப்பீங்களா? இல்ல அப்படி சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு மாறு செய்ய மாட்டான். நிரந்தர நரகம் என்று ஷிர்க்வாதிகளுக்கு சொன்னா நிரந்தர நரகம் தான். அப்படித்தான் நம்ம நம்ப வேண்டும். இதான் சரியான கொள்கை. எது எது அல்லாஹ் வாக்குறுதி அல்லாஹ் தாரானா வாக்குறுதி அப்படி சேர்த்து பின்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அண்மையில் ஒரு நம் ஜமாத்துடைய ஒரு தலைவராக இருந்த ஒருத்தர், அவர் நம்ம கொள்கையை விட்டு சரியான கொள்கையை விட்டு வழிகட்டு கொள்கைக்கு போயிட்டார். இவர் வழிகட்டு கொள்கை போன ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஃபர்சான் சொல்லக்கூடிய ஒருத்தர். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொன்னார் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நான் இந்த கொள்கை சந்தேகம் இருந்தது அப்படி ஒரு கதை சொல்றாரு. சரி, சந்தேகம் இருந்து ஓகே. இப்போ நாம் என்ன முதலாவது பேசிக்க நீங்க விளங்கணும், என்ன சந்தேகம் இருந்திக்கா? 102 வசனத்தில் இது போன்ற செய்திகளில் சந்தேகம் இருந்தது செய்தி சொல்றாரு. சரி, இந்த செய்தி என்ன சொல்லுகிறது, அவருக்கு என்ன சந்தேகம் இருந்தது என்பதை நம்ம சொல்வதற்கு முன்னால அந்த வசனத்தை நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்யறான்னு கேட்டா, குர்ஆன்ல வார எல்லா இடங்களிலும் சூனியத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றதை கவனிக்க மாட்டாங்க. அப்ப எல்லாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்? முதலாவது அது சம்பந்தம் அல்லாஹ் என்னென்ன பேசுகிறான் எல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு வைங்க, இன்னைக்கு அப்துல் ஒருத்தர் இருக்கிறார் காத்தாங்குடியில். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள் இருக்கிறான்னு சொல்லுவான், மனிதனுக்குள் இருக்கிறான், மிருகத்தில் இருக்கிறான்னு சொல்லுவான். இதுக்கு என்ன ஆதாரம்? சில வசனங்களை காட்டுறான். எப்படி? அல்லாஹ் சொல்றான் பிறடி நரம்பை விட கிட்ட இருக்கிறேன்னு சொல்றான், கிட்ட இருக்கிறேன், இந்த அளவுக்கு இருக்கேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் இங்க இருக்கிறான் சொல்றான். அப்படியே இப்படி சொன்ன இந்த கொள்கை ஏற்றுக்கொள்வீங்களா? அவனுக்கு குர்ஆனை தான் காட்டுறான். இந்த குர்ஆனை காட்டியதற்கான அதான் சரியான கொள்கை ஆயிருமா? இந்த ஒரு செய்தி சொன்ன உடனே நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? அல்லாஹ் பத்தி வேற வேற இடங்கள்ல எப்படி சொல்றான்னு பார்க்கணுமா இல்லையா? பிறடி நரம்போட கிட்ட இருக்கிறான்னு எதுக்கு சொல்ல வாரம் தெரியுமா? பிறடி நரம்பு கிட்ட இருக்கிறேன்டா,
நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் பக்கத்தில் உள்ளவனுக்கு எப்படி விளங்குமோ அதை விட தெளிவாக விளங்கும்னு சொல்றான். அப்படி பல வசனங்களை வச்சு நம்ம விளங்குறோம். அப்படித்தானே விளங்க வேண்டும், அப்படித்தானே எல்லாரும் விளங்குறார்கள். நேரடியாக விளங்கிட்டு போவோம், ஏன் விளங்க மாட்டோம்? இதை இப்படியே நம்பினா அது அல்லாஹ்வுடைய தகுதியை பாதிக்கிறது, அல்ல அரசுக்கு மேலே இருக்கிறான்ற கொள்கையை புதைக்கிறது என்று ஒன்று மட்டும் வச்சு விளங்க மாட்டோம். இருக்கிற எல்லா வசனங்களையும் இணைச்சு தான் நம்ம என்ன செய்ய விளங்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் இப்படி விளங்கினா அல்லாஹ்வுடைய தராதத்தை பாதிக்கிறது, மற்ற வசனங்களை மறுக்க வேண்டி வருகிறது. மற்ற வசனங்களை மறுக்காத வகையில தான் ஒரு வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பொது விதி. இப்ப இதே போன்று பாருங்க, ஹதீஸ்கள் ஒரு செய்தி வரும். இப்போ ரசூல் சொல்லுவாங்க, பிடிக்கிற கையா நான் மாறுறேன், பிடிக்கிற கையா நான் மாறுறேன். எப்படி ஒருத்தன் அல்லாஹ்வோட நஃபிலான வணக்கத்தின் மூலமா நெருங்கின்ற பொழுதோ அவனை பிடிக்கிற கையா மாறுன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான், நம்மளோட கை அல்லாஹ்வோட கை தான் சொல்றான். அதிசயம் இதான் காட்டுறான். இதை சூனியத்தை பிரச்சாரம் செய்யறவர்கள் இப்படி ஏற்றுக்கொள்வாங்களா? பிடிக்கிற கையன்னா அல்லாஹ்வோட கை தான் சொல்லுவீங்களா? நடக்கிற காலா மாறனா அது கால் அல்லாஹ்வோட கால் சொல்லுவீங்களா? அது வேற விளக்கம் சொல்லுவீங்களா? அதுக்கு மற்ற மத செய்திகளை இணைச்சு வச்சு அது விளக்கம் இல்லை. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால என்ன, பிடிக்கிற மனிதன் அல்லாஹ் வாயிட்டான்டா, நான் மௌத்தா போன அல்லாஹ் மௌத்தா போயிட்டானா? மனிதன் நரகத்துக்கு போனான்டா, அல்லாஹ் நரகத்துக்கு போறானா? இவ இந்த அளவுக்கு பாதிக்குமா இல்லையா? இப்படி பல வசனங்களை எடுத்து வச்சு இதுக்கு இது விளக்கம் இல்லை, அதுக்கு என்ன விளக்கம் என்று நம்ம விளக்கம் ஏன் கொடுக்கிறோம்? இந்த செய்தி நேரடியா அவன் இதுதானே காட்டுறான். இன்னைக்கு அப்துல் ரஃபால் இந்த செய்தி எடுத்து காட்டுறான். அவன் ஹதீஸை தான் நம்ம பின்பற்றுவோம். ஹதீஸில் எப்படி தான் வருது? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ இந்த செய்தி மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது, மற்ற மத செய்திகள்லாம் ஒப்பிட்டு பாருங்க, ஒப்பிட்டு பார்த்து ஒரு செய்தி மக்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இது போன்று பாருங்க, சூனிய சம்பந்தமா மற்ற இடங்களில் அல்லாஹ் எப்படி தெளிவாக பேசுகிறான் தெரியுமா? எப்படி தெளிவாக பேசுகிறான்? மூசா நபியோட வரலாறு என்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஏன் சொல்லணும்? இதுதான் கேள்வி. ரசூலுல்லாஹ்க்கு அந்த வரலாறு ஏன் சொல்லி கொடுக்கணும்? எப்பயோ நடந்த வரலாறை ஒரு வரலாறு சொல்வதா இருந்தால் படிப்பினைக்கான மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். மூசா நபியோட வரலாறு என்ன படிப்பினைக்கிறது? படிப்பினை இல்லாதவன்னு சொல்ல மாட்டான். உலகம் அழிய வரைக்கும் மக்கள் இதை வச்சு படிப்பினை பெற வேண்டும். என்ன அழகான படிப்பினை! மூசா நபிக்கும் சூனியக்காருக்கு இடையில் ஒரு போட்டி நடக்கிறது. அதில் சூனியக்காரர்கள் யார் வந்தாங்க? தூக்க பிக்குலி சஹார் அலி, கைதேர்ந்த சாதாரண சூனியக்காரர் கிடையாது. அந்த ஊர்ல தேர்வு செஞ்சு மிகப்பெரிய சூனியக்காரர்கள் வந்தார்கள். அந்த மிகப்பெரிய சூனியக்காரர்கள் எதை கொண்டு வந்தாங்க? நல்லா சொல்றான், வஜாஉ பிஸ்ஹிரின் அதீம், பெரிய சூனியத்தை கொண்டு வந்தார்கள். அந்த நாட்டிலே மூசா நபி வாழுகின்ற அந்த காலப்பகுதியில் எது பெரிய சூனியம், அந்த சூனியத்தை கொண்டு வந்தார். நல்லா சொல்லுகிறான். சரி, அந்த பெரிய சூனியத்தால் என்ன செய்ய முடிஞ்சுக்கு? என்ன பண்ண முடிஞ்சுக்கு? கைத்தடிகளையும் கயிறுகளையும் போடுகிறார்கள். ஒரு நலிவது போல ஒரு தோற்றம் தான். இதுதான் மேக்சிமம் செய்ய முடிஞ்சுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பெரிய சூனியத்தால் செய்ய முடிஞ்ச வேலை கைத்தடிகளையும் கயிறுகளையும் நலிவது போல ஒரு தோற்றம். இதுதான் பெரிய சூனியம். மெண்டலாக்கிற சூனியம் இருந்திருக்குமா? கணவனை பிரிக்கிற சூனியம் இருந்திருக்குமா? ஒருத்தர் கண்ணை கட்டுற அப்படி என்ன செய்யறது, கண்ணை பார்வை இல்லாமக்கிற சூனியம் இருந்திருக்குமா? பார்வை இல்லாமாக்கி ஒரு காலம் முழுக்க பார்வை இல்லாதவனாக இந்த மாதிரி சூனியம் இருந்திருக்கும்? எதுவும் இல்லை. கையை முடக்கிற சூனியம், காலம் முடக்கிற சூனியம் எதுவும் இருக்க இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? இந்த வசன ஆதாரம். ஏன் பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாங்க அல்லாஹ் சொல்றான். அந்த பெரிய சூனியத்தால் என்ன பண்ண முடிஞ்சுக்கு? கைத்தடிகளையும் கயிறுகளையும் நலிவது போல் தோற்றத்தை ஏற்படுத்ததான் முடிஞ்சுக்கு. உண்மையில இதை விட பெரிய சூனியம் இருந்திருந்தால் மூசா நபியுடைய வாயை கட்டி பேசாம ஆக்கியிருக்கலாம். ஏன்? ஃபிரௌனுக்கு தேவை, இவன் பிரச்சாரம் செய்யறான். ஃபிரௌன் சொல்றாரு நான் தான் ரப்புன்னு சொல்றான். மூசா நபியோட பிரச்சாரம் ரப்பு இல்லைன்னு பிரச்சாரம். அதுக்கு என்ன செஞ்சுக்கணும்? அதுக்கு வாயை கட்ட வச்சு பேசாமக்க வச்சுக்கலாம் தானே? மூசா நபி மெண்டலாக்க வச்சுக்கலாம் தானே? படுக்கப்பட வச்சுக்கலாம் தானே? ஏன் அதெல்லாம் பண்ண முடியல? என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டா இல்ல, மூசா நபி காலத்தில் இருந்த பெரிய சூனியமே இதான்னு கேட்டா அதுக்கு பிறகு மெண்டலாக்கு சூனியம் முளைச்சிக்கா? புதுசா முளைச்சதா அது? அப்ப நீங்க தெளிவான செய்ய விளங்கிக் கொள்ளுங்க. உண்டு. சரி, அடுத்தது என்ன தெரியுமா? அந்த போட்டியில அல்லாஹ் எப்படி வாசனத்தை பயன்படுத்துறது தெரியுமா? சரி, போட்டாங்க. யுகையல் இலைஹி மின் சிஹ்ரிஹிம், அந்த அன்னாத்தஸ் நலிவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கைத்தடியை போடுங்க.
போட்டோட தல்கஃபு மாசனவு, அவங்க செய்த வெற்று விழுங்கியது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சொல் தல்கஃபு மாயஃபிகூன் சொல்றான். மாயஃபிகூன் என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவங்க செய்த பொய்யை விழுங்கியது, சூனியத்தை விழுங்கியன்னு கூட சொல்லல. மக்களுக்கு அது பதிவாகணும், மக்களுக்கு போகணும். அவங்க செஞ்ச வேலை பொய்யங்க, அது கூட நலிவது போல் தோற்றம் என்பது அது பொய், அது ஏமாத்து வேலை என்று அல்லாஹ் மக்களுக்கு பதிவு செய்வதற்காக அல்லாஹ் சொல்றான் தல்கஃபு மாயஃபிகூன். அவர்கள் பொய்யாக செய்தவற்றை இந்த மூசா நபியுடைய அந்த கைத்தடி பாம்பா மாறி விழுங்கி சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு அற்புதமான சூனி என்பது பொய் என்று படைத்த இறைவன் சொல்றானா இல்லையா? நாங்க சொல்றோமா சூனிய பொய், சூனி ஏமாத்து நாங்க சொல்றோமா? அல்லாஹ் சொல்றானா? இது சூரத்து ஷுஆராவில் வருகிறது, அதே போல சூரத் தாஹாவில் வருகிறது. இது போன்ற வசனங்கள் 2 இடங்கள் அல்லாஹ் தஆலா தல்கஃபு மாயஃபிகூன்ற செய்தி திரும்ப திரும்ப 2 இடங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். இது மக்களுக்கு பதிவு செய்கிறான். சூனியம் என்றால் பொய் என்று அல்லாஹ் நிலைநாட்டுகிறான். சரி, வந்தாக்கள் என்ன பார்த்தான் தெரியுமா? சரி, மூசா நபியுடைய கைத்தடி ஒவ்வொன்றா விழுங்குதா? ஏமாத்து வேலையால் ஒன்றை விழுங்க வைக்க முடியாது, அப்படி செமி பாட்டு அடைய வச்சு அப்படியே விழுங்க வைக்க முடியாது. எது? ஏமாத்துறதால. இது அற்புதம், இது மூசா நபியா செய்ய முடியாது, இது படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறான் என்று சொல்லி வந்த அவ்வளவு சூனியக்காரர்களும் எப்படி வந்தான் வரக்கொல? ஃபிரௌனே, நாங்க ஜெயித்தா என்ன தருவான்னு கேட்டான். என்ன தருவா? என்ன சொன்னாரு? பரிசா உங்களை பக்கத்திலே வைப்பேன்னு அப்படி சொல்லிக் கொண்டு வந்தவர்கள், பேரம் பேசி வந்தவர்கள், கடைசியில் எப்படி மாட்டான் தெரியுமா? மூசா நபியுடைய ஹாரூனுடைய இறைச்சிகளை ஈமான் கொண்டு விட்டோம் இப்படி சொன்னான். அந்த நேரத்தில் பாருங்க அவங்க எப்படி உறுதியாரான் தெரியுமா? இது ஒரு அற்புதமான வசனம். உடனே ஃபிரௌன் சொல்றான், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் ஈமான் கொண்டீங்களா? உங்களை மாறுகை வெட்டுவேன்னு சொன்ன நேரத்தில் அப்போது இருக்கிற அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சூனியக்காரர் சொன்னார்கள், ஃபக்லிமா அந்த கால், நீ நினைக்கிறதெல்லாம் செய், நாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம். இன்னமா தக்கலி ஹாதில் ஹயாது துனியா, உன்னுடைய அத்தனை தீர்வும் அத்தனை முடியும் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும், இந்த கொள்கையை விட்டு வரமாட்டோம் என்று அவர்கள் நிலையாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். ஒரு செகண்டுக்குள்ள எப்படி உறுதியா மாறினார்கள்? சூனி என்பது ஏமாத்து பித்தலாட்டம் என்பதை அல்லாஹ் அவங்களுக்கு உணர வைத்தான், விளங்கப்படுத்தினான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் காலம் ஏன் சொல்ல வேண்டும்? உலகம் அழிய வரைக்கும் சூனி என்பது பொய் என்று மக்களுக்கு பதிவாக வேண்டும். தொடர்ந்து மழை சொல்றோம் பாருங்க, வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைதுவத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் அவன் வெற்றி வர மாட்டாங்க. மூசா நபி காலத்தை மட்டும் அல்ல சொல்றான், பொதுவா சொல்றான், உலகம் அழிய வரைக்கும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இதெல்லாம் விளங்க, இந்த செய்தி எல்லாம் விளங்கிட்டு தான் இந்த 102 வசனத்து வருது இல்லையா? அதை நாங்க விளங்க வேண்டும். அந்த செய்தி சாதாரணமா சூனியத்தால அதை செய்யலாம், கணவனை பிரிக்கலாம் பேசவே இல்லைங்க. அற்புதமான வசனம், நமக்கு சார்பான வசனத்தை எடுத்து வச்சு அது தங்கட கொள்கைக்கு வழிகட்டு கொள்கைக்கு இதை தூக்கி பிடிக்கிறான் பாருங்க. எப்படி அப்துல் ரவுஃப் அந்த 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 ஹதீஸை எடுத்து வச்சு தன் வழிகேட்டுக்கு நிறுவுறானோ, அந்த வழிகேட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கிற அவ்வளோ குருவாசனங்களை மறுத்துட்டு அல்லாஹ் சொல்ற பொய்யை சொல்ற சூனியத்துக்கு அதெல்லாம் மறுத்துட்டு சூனியக்கார வெற்றி பெற மாட்டான செய்தியெல்லாம் மறுத்துட்டு எடுத்துறான்னு கேட்டா இங்கே தொங்குறான் பாருங்க. தொங்குறதுக்கு என்ன காரணம்? இப்படி வழிகேடுற பொறுத்த வரைக்கும் தங்களோட கொள்கை நிலைநாட்டுறது இப்படி தொங்குவாங்க. அதை படிக்கிறது இல்லை, அதை ஆய்வு செய்யறது இல்லை, முழுக்க பார்க்கறது இல்லை. இப்போ பாருங்க என்ன என்ன வருகிறது இங்கே 2 கலையை பேசுகிறது. ஒன்று சூனியத்தை ஏமாத்துற சூனியம் வைக்கலையா, இதை ஹாரூத் மாரூத் என்ற மனித செய்தாங்க கற்றுக்கொண்டு காபிரானாங்க. மக்களுக்கு இந்த சூனிய கலையை கற்றுக் கொடுக்குறான். எப்படி அல்லாஹ் மாதிரி என்ன பண்ண முடியும், அல்லாஹ் மாதிரி கைகால முடக்க முடியுமோ மக்களை ஏமாத்துறான். இப்படி சொல்வதே குஃப்ரு தான். அல்லாமா எனக்கு முடியும் சொல்றதே குஃப்ரு தான். இப்படி ஏமாத்துறது குஃப்ரு தான். இந்த இப்படி சொல்லி குஃப்ர் ஆயிட்டாங்க. இப்படி குஃப்ர் ஆயின உடனே பாருங்க தொடர்ந்து வருகிறத சொல்றாங்க, இதுக்கு போற யாராவது சூனிய கலைய ஹாருத்து மாறுது கற்றுக்கொள்ள போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். நீங்கள் கற்று
அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பு ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லாம கற்றுக் கொடுப்பதில்லை. கற்றுக் கொடுக்க மாட்டான், சொல்லுவான் பெஸ்ட்டுக்கு. நீ பாரு, இது எப்படிப்பட்ட தெரியும்? வந்து நிராகரிப்பு எப்படி ஏற்படுத்துகிறது? அல்லாஹ் மாய் செய்ய முடியும், மக்களை ஏமாத்தி இந்த மாய் சொல்வது என்பது அது குஃப்ரு தான். சொன்ன உடனே ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, எதனால் கணவன் மனைவியை பிரிக்க முடியும் அந்த ஒன்றை அவர் மூலமா கற்றுக்கொண்டார்கள். என்ன அர்த்தம்? எனவே ஆகையால் இதில் குஃபர் இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப குஃபரிக்கு சொன்ன இடத்துல குஃபர் உள்ள கற்றுக்கொள்ளல, குஃபராக ஒன்றை கற்றுக்கொள்ளல, குஃபர் இல்லாத ஒன்றை கற்றுக்கொள்றாங்க. குஃபர் இல்லாத ஒன்று என்ன? சூனிய சம்பந்தமே கிடையாது. அவன் கற்றுக்கொண்டு போனது சூனியம் தான், ஆனா கற்றுக்கொண்டது சூனியம் அல்ல. அவங்க விளங்கப்படுத்தினாங்க. பாரு, நான் உனக்கு விளங்கப்படுத்துறேன், நீ கற்றுக்கொண்டா உனக்கு இந்த மாதிரி நடக்கும், நீ வந்து குஃபரா போயிருவா சொன்னதனா அந்த அதுக்குதான் ஃப வருது. சொன்னதனால அதே கற்றுக்கொண்டு அர்த்தம் இல்லை, சொன்னதனால குஃபராக இன்னொரு கலையை கற்றுக்கொண்டாங்க என்ற செய்தியை அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப என்ன? சூனியத்தை ஆரம்பத்தில் பேசுகிறது. அந்த அந்த சூனியத்தில் கூட கையை முடக்கலாம் காலை முடக்கலாம்னு வரல, அது ஏமாத்துற சூனியம். இரண்டாவதாக அவங்க போய் கற்றுக்கொண்டது என்பது குஃபராகாத ஒன்று. நான் கேட்கிறேன், உண்மையில கற்றுக்கொள்ள போனா சூனியத்தால கையை முடக்கலாம் மெண்டலாக்கலாம்னு சொன்னா அவன் எதை கற்றுக்கொள்வான்? மெண்டலாக்கிறது தாங்க, கொலை செய்யறது தாங்களே கேட்கணும். ஏன்? அதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். சத்தம் போட்டி அவனை சூனியம் செஞ்சு அவனை கொலை செஞ்சிடுவேன் அப்படி மிரட்டிட்டான மக்களை பயம் காட்டலாம். அப்படி செய்யலாமா இல்லையா? கற்றுக்கொள் உண்மையில சூனியத்தை கற்றுக்கொண்டு இருந்தா அதை கற்றுக்க வேண்டும். அவங்க அதை கற்றுக்கொள்ளல, அது அல்லாத ஒன்றதை கற்றுக்கொண்டாங்க என்பதற்கு அந்த வசனம் எங்களுக்கு தெளிவா இருக்கிறது. அப்ப தொடர்ந்து பாருங்க. சரி, கணவன் மனைவி பிரிக்கிறது கற்றுக்கொண்ட சூனியம் இல்லை, ஆனா இந்த கற்றுக்கொன்ற அந்த சூனியம் அல்லாத கலையால் கூட அல்லாஹ் சொல்றான், வமாஹும் பிதாரீன பிஹி, அதன் மூலம் எந்த ஒருத்தருக்கு தீங்கு செய்ய முடியாது இல்லா பீதினில்லா, அல்லாஹ் நாடின தவிர. சூனியம் இல்ல அந்த கலை, வேறொரு கலை கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த கலையை கொண்டு நினைச்சமாய் பிரிக்க முடியாது, அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை என்று அல்லாஹ் சொல்றான். இது சூனியத்தை பேசுகிறதா? சூனியம் இல்லாத ஒரு கலையை பேசுகிறது. ரெண்டு அவ்வளவு தெளிவா சொல்லுகிறது. ஆனா மக்கள் எப்படி கொண்டு போறாங்க? தவறான வியாக்கியானம், தப்பான வியாக்கியானம். இப்படி நம்ம வாதுவீங்க. அடுத்த கேள்வி இருக்கிறேன், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான், அல்லாட வாக்குறுதி தானே. அல்லாஹ் நாடின வெற்றி பெறுவான், அல்லாட வசனத்துக்கு அல்லாஹ் மறந்து பேசுறானு. வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான், அது பொய்ன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இல்லைங்க அது பொய் தான் ஆனா உண்மை அப்படி சொல்லுவானா? சூனியம் பொய் தான் ஆனா உண்மை, சூனியக்காரன் வெற்றி பெறுவான் ஆனா வெற்றி பெறுவான், இப்படி அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் முரண்பட்டு பேசுவானா? இப்ப வெற்றி பெற்றா என்ன அர்த்தம்? சூனியம் உண்மை ஆயிரும். அல்லாஹ் சொல்றான் சூனிய பொய் என்று. சூனியக்காரன் வெற்றி அல்லாஹ் நாடி வெற்றி பெற்றால் சூனியம் உண்மையாகுமா இல்லையா? உண்மையாகும். அல்லாஹ் சொன்ன வசனம் பொய்யாகும். அப்ப நான் கேட்கிறேன், மத்த இடங்கள சூனியம் பொய், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அதை நாங்க எப்படி புரிய வேண்டும்? கடைசி வரைக்கும் வெற்றி பெற மாட்டான் தான், உலகம் அழிய வரைக்கும் வெற்றி பெற மாட்டான் தான். வெற்றி பெற மாட்டான்டா அதுக்கு எப்படி அல்லாஹ் நாடுவான்? அல்லாஹ் சொல்லிட்டான் வெற்றி பெற மாட்டான், எப்படி அல்லாஹ் நாடுவான்? அப்ப இது அதை பேசல, வேறொரு கலையத்தை பேசல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்சானுடைய விலகல் சம்பந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம். இவ்வளோ தெளிவான வசனங்களை வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நான் திடீரென்று எங்களோட ஜமாத்து இடத்துலையோ எங்களோட தாய்மார் இடத்துலையோ எந்த ஒரு தகவலும், நான் வெளியாற போறேன்ற எந்த ஒரு தகவலும், எவ்வளோ நட்பாக இருந்திருக்கிறோம், எவ்வளோ நம்ம மஷூரா பல மஷூராக்களை நாங்கள் பண்ணிருக்கிறோம். அவள் உண்மையான அல்லாஹ் பயந்தவராக இருந்தா என்ன சொல்லிக்க வேண்டும்? இப்படி ஒரு முரண்பாடு இருக்கிறது, இதில் எனக்கு நெருடல் இருக்கிறது, அப்படி எதுவுமே சொல்லாமல் திடீர்னு போறார். உண்மையில இது எப்படி நான் கேட்கிறேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தீங்க, பிறகு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? வெளியாக போய் பயானம் பண்றாரு. சரி, 1.5 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தா 1.5 வருஷமா நடிச்சா இருந்தீங்க ஜமாத்துல, நடிச்சு இருந்தா அவனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இது முனாஃபிக் தரம்னு சொல்றான் இல்லையா? ஒரு முனாஃபிக் தரமா ஜமாத்துல நீங்க ரெட்ட முகம் காட்டிக்கிறீங்க. நான் யாரும் தெரியுமா, நான் உங்களோட கொள்கைவாதி தான், உங்களை மாய் கொள்கைவாதி தான் என்று எங்கிட்ட அப்படி முகத்தை காட்டிட்டு இன்னொரு பக்கம் வேற முகத்தை காட்டிக்கிறீங்க. அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மின் அஷ்ராரின் நாசி தல் வஜிகேன், மனிதர்களே மகா கெட்டவர்கள் யாரு தெரியுமா? 2 முகத்துடையவர்கள். எப்படி? ஒரு பக்கம் நல்ல முகத்தை காட்டுறது, ஆனா பாக்குறதுக்கு நம்ம ஏற்கனவே உள்ள முகம் தான், ஆனா ஏற்கனவே உள்ள முகம் கிடையாது, அங்களை வைத்து வேற முகத்தை காட்டுறது.
நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு வருஷமா நடிச்சாரு. எப்படி அவங்களோட கொள்கைலாம் இருக்கிறோம், சூனியத்தை அப்படித்தான் இருக்கிறேன், சூனிய தாக்கமே இல்லதான் அப்படியே இருந்துட்டு எங்கிட்ட ஒரு முகத்தை காட்டிட்டு இன்னொரு பக்கம் வேற முகத்தோடு இருந்தா யார் இது? மனிதர்கள் கெட்டவர் என்று யார் சொல்றது? நபிகள் சொல்கிறார்கள். உண்மையில இந்த ஜமாத்து மீது இந்த கொள்கை மீது நான் பிழையாது, நான் என்ன சொல்லணும்? நான் உண்மையில இதுல பிழை இருக்கிறது, நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஆய்வு செய்கிறேன் அப்படி சொல்லணுமா இல்லையா? அதான உண்மையான ஆள். ரசூலுல்லாஹ் பார்வையில் கெட்ட மனிதருக்கு உப்பான ஹதீஸா வருதா இல்லையா? சரி, இன்னும் குர்ஆன்ல பல இடங்களை பார்த்தீங்க, முனாஃபிக்கோட அடையாளத்தை சொல்லுகிற நேரத்தில் என்ன செய்வாங்க? நான் உங்களோட இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களாம். அங்கே பேத்து நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நடிப்பில் இருந்திருக்கிறாரு. சரி, அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த கொள்கையில் இருந்தா இந்த எங்கட தவறிக்கு தானே தவறு என்ன செய்யணும்? நபிகள் சொன்னார்கள், ஒரு தவறை கண்டா கையால தடு, அதுக்கு முடியாட்டி நாவால சொல்லு, அதுக்கு முடியாட்டி தான் ஒதுங்க சொன்னார்கள். அதான் ஈமான் கடைசி படித்தோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு 1.5 வருஷமா ஒரு தவறை கண்டா அதெல்லாம் பார்த்து கொண்டு அப்ப எங்களோட இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்றா குடித்து மஷ்ராக்கள் இருந்து அப்ப இந்த மாதிரி இருந்தீங்களே, உள்ளுக்குள் கொண்டு வைச்சு கொண்டு தவறெல்லாம் நீ உள்ளத்தான் நினைச்சு கொண்டு அப்ப இருந்தா வந்து யாரு? ஈமானே கிடையாது. ஈமான் உள்ளவன் யாரு? ஈமான் உள்ள என்பது தவறுக்கான தப்புக்கான சுட்டி காட்ட வேண்டும். இன்ன தவறிக்கிறது, இன்ன தப்பிக்கிறது இருக்கிற ஜமாத்திலிருந்து சுட்டி காட்டணுமா? அது வெளியாகி போய் எங்கே பேத்து ஒரு அறிக்கை விடுறது அது சரியான முடிவா? எப்ப தவற காண்றீங்க அப்ப சுட்டி காட்ட வேண்டும். அதான் சரியான அடிப்படை, சரியான அளவுகோல். சரி, இன்னொரு அடிப்படை, நம்ம சரி பிழைய கண்டீங்க, உங்களோட ஆய்வை என்கிட்ட முன் வைக்கல, அந்த நான் இப்படி ஆய்வு செஞ்சுக்கிறேன், இதுக்கு என்ன வழக்கம், இதுக்கு என்ன வழக்கம், ஒரு ஆய்வு முன் வச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம்? அப்படியா? இவர் நீதியானால் ஆய்வு முன்னிச்சிருக்கிறாரு, பரிசீலிச்சு அதை ஆய்வு செய்து இவர கொள்கை சரியா இருந்தா நாம என்ன செய்ய போறோம்? நாங்க பிடிவாதத்தில் இருக்கிறோம். குருவா சொன்னாவண்டி ஒருத்தர் சொன்னா அதை நான் உடனே கட்டுப்பட்டுருவோம், அதுக்கு மாட்டுக்கிறது கிடையாது. நாங்கள் இவ்வளவு காலம் சொன்னோமே, இவ்வளவு வருஷம் சொன்னோமே, என்ன நாங்க பாக்குறாங்களா? இப்படி சொன்னா மக்கள்கிட்ட கௌரவம், நான் பாடுறா நாளைக்கு இன்றைக்கு சொல்ல நாளைக்கு மாத்துறாங்க என்று மக்கள் தவற சொல்லுவாங்க, அதை பாக்குறாங்களா? இல்லையே. இன்றைக்கு ஒரே ஒரு ஜமாத் தான், ஒரு தவறை கண்டால் ஆய்வு செஞ்சு பிழையின் முடிவாயினா மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு ஜமாத்தா இருக்கிறது. எந்த ஜமாத்துகளாவது ஆரம்பத்தில் ஒரு ஆய்வு செய்ய அது பிழையா எனக்கு விளங்குறது, இது நான் வாபஸ் பெறேன் எந்த ஜமாத் அறிவிச்சிருக்கிறது? இந்த ஜமாத் அறிவிச்சிருக்கிறது. அப்ப நான் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப இவரை பொறுத்தவரை முனாஃபிக்தனமா நடிச்சு வாழ்ந்திருக்கிறாரு. இது ஒரு உண்மையில இது போன்ற காரியங்கள் வந்து அவர் செய்யக்கூடாது என்பதை சொல்லி கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கிற சகோதரர்கள் கொள்கையோடு இருந்து சத்திய கொள்கை நிலையாக இருந்து வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.